அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் நீதிமான் எல்லா ஆயுள் பலன்களையும் கொடுக்கக்கூடிய சர்வ வல்லமை கொண்ட சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியாகிய சனி பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வக்கர நிலைக்கு திரும்ப போகிறாருங்க. அப்போது இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்துங்க வரக்கூடிய நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் வக்கரகதி இருக்கக்கூடிய இந்த காலம் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மகர ராசி அன்பர்கள் அப்படின்னா சனி பகவானுடைய ஆளுமை தன்மையில் இருக்கக்கூடியவங்க, பிறந்திருக்கக்கூடியவங்க தான் இந்த மகர ராசி அன்பர்கள். அப்பேற்பட்ட உங்களுக்கு உழைப்பு, விடாமுயற்சி, ஆரம்ப காலத்திலிருந்து ஒவ்வொன்றா நீங்களாக ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சு கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து முன்னேறக்கூடிய ஒரு வலிமை கொண்டவங்க தான் மகர ராசி அன்பர்கள். மகரம்ங்கிறது ஒரு வெளிச்சம், வல்லமை, ஆளுமை. உங்களால் முடியாததெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா எவ்வளவு நீங்கள் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எந்திரிச்சிருவீங்க. இது உண்மைங்க. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்தாலும் சரி, எந்த ஒரு கம்பெனியில் ப்ரைவேட் சம்மந்தப்பட்ட வேலையில் செய்தாலும் சரி, ஒரு தின வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கூட சொல்கிறேன் பாருங்கள். ஆனால் உங்களுடைய உழைப்பில் தான் நீங்கள் சம்பாரித்து நீங்கள் சாதிப்பீங்க. அடுத்தவங்க சப்போர்ட்டெல்லாம் உங்களுக்கு அடிபடையாதுங்க. அப்படியே ஒருத்தர் சப்போர்ட் ஒரு நிமிஷம் வந்து ஒன்று பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கல, அடுத்தது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 3 மடங்கு உங்களுக்கு நஷ்டமாகும். அந்த பாக்கியம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா சனிங்கிறது நீதிமான். அவர் உங்களுக்கு ஆட்சியாக இருப்பார். அதை விட செவ்வாய் உங்களுடைய ராசியில் உச்சமடைஞ்சிருப்பார். ஆக்ரோஷங்க உங்களுக்கு எது வேணாலும் பார்க்கலாம், எதுக்கும் பயந்துக்க மாட்டீங்க. ஏன்னா தன்னம்பிக்கை இருக்கிறவங்க எதுக்குங்க பயந்துக்கிறாங்க? உழைப்பு நம்புறவங்க அடுத்தவங்க எதுக்குங்க அடிமையாக போகிறாங்க? அதனால தான் உங்ககிட்ட அவ்வளோ இது, சரிங்களா? ஆனால் அப்பேற்பட்டவங்க நேருக்கு நேர் யாரும் உங்களை எதிர்க்க மாட்டாங்க. ஆனால் மறைமுகமாக மோசங்கள், பூர்வீகம் சொத்து இருந்ததுன்னா கண்டிப்பாக 10 பைசா நீங்கள் ஏமாந்துருப்பீங்க. கொஞ்சமாக அது ஏமாறாமல் இருக்க மாட்டீங்க. அடுத்து அன்பாலேயே உங்களை சாதித்து பிடிங்கிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நைஸாக பேசியே உங்கள்கிட்ட வேலை வாங்கிக்குவாங்க. ஆனால் அவங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. ஆனால் ஊதியம் பார்த்தா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஒரு கம்பெனி நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் தான் மேனேஜ்மெண்ட், உங்கள் கம்பெனி தான் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் மகர ராசிக்காரர். ஆனால் கடுமையான உழைச்சிருப்பீங்க. ஆனால் சமீப காலமாக இந்த ஒரு 7 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே நஷ்டம். சிலர்லாம் பார்த்தோம்னா எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க, எல்லாமே லாஸ்ட்டுங்க, கடன்காரன் ஆகிட்டுங்க, கஷ்டப்பட்டுருக்கிறேங்க. எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் சிறுகாக சம்பாரித்து கஷ்டப்பட்டு ஒரு பொசிஷனுக்கு ஆனால் ஒரு உச்சியிலிருந்து இப்போ நான் மறுபடியும் கீழே சறுக்கி விழுந்துட்டேன். புது வாழ்க்கை வாழ்கிற மாதிரி இருக்குதுங்க. புது வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் இல்லையா? நம்மளை பாட்டில் விட்டுட்டாங்கன்னா உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாரித்து நம்ம சாதிச்சுக்கலாம், அது வேறு விஷயம். ஒரு வேலைக்கு போய் கூட சம்பாரிச்சுக்கலாம். ஆனால் ஏற்கனவே பிரச்சனை சிக்கிட்டோம். சிக்கலுங்கிறது என்ன? பதில் சொல்லணும். ஒரு கௌரவங்கிறது நமக்கு இருக்குது, நம்மளுடைய பேர் ஒரு நேம் இருக்குது. ஏன்னா மகர ராசிக்காரர் எப்படி இருந்தாலும் அப்படி தான் இருப்பீங்க. அப்பேற்பட்டவங்க இன்றைக்கி நம்மளுடைய தன்மானத்துக்கு ஒரு களங்கம் வரும்போது அதிலிருந்து எப்படி மீண்டு வரும்? ஆகணும் இல்லையா? தன்மானத்தை விட்டு கொடுக்கக்கூடாது இல்லைங்களா? வாங்கிட்டோம் கடன், பிஸ்னஸ்ன்னு போட்டோம் லாஸ், எல்லாம் கூட இருந்தவங்க ஏமாற்றிட்டாங்க. இதுதான் நடந்தது. உண்மையிலேயே சொல்ல போனால் கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஏமாத்திருக்க மாட்டீங்க. முன்னால் விட்டு பின்னால் வஞ்சகத்தால்
சூழ்ச்சியால், அடுத்தவன் கூட இருந்து குழி தோண்டி, இதில் தான் நீங்கள் இழந்திருப்பீங்க. இப்படி சில பிரச்சனைகளை சந்தித்ததை நீங்கள் மீண்டு வர்றதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துட்ருக்குறீங்க. ஆனால் அது பாசிட்டிவ் எதுவுமே நடக்கலை. சரியான ஒரு பாதை ஒன்றும் கிடைக்கல. எல்லாரும் சொல்கிறாங்க 7.5 சனியெல்லாம் முடிஞ்சு போச்சு மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலேயே. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தா 7.5 சனி முடிஞ்சு எனக்கு மாற்றம் தெரியல. அப்புறம் பார்த்தோம்னா இப்போவுமே ஒரு பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றுமே தெரியலிங்க. என்னவோ எப்படிங்க இப்படியே போயிட்டுருந்தா அப்படின்னு நினச்சி ஒரு கணக்கு போட்டுட்ருக்கிறீங்க பார்த்தீங்களா மகர ராசிக்காரரு. உங்களுக்கு இந்த வக்ரம், சனி வக்ரம், கண்டிப்பாக சனி வக்ரம்னே என்ன, அதாவது அது இன்னும் ஃபோர்ஸ் ஒரு 50 ஒரு ஸ்பீடில் நம்ம போயிட்டுருக்கிறோம்னு வச்சுக்கிற ஒரு வண்டியில் அது இன்னும் 100 ஸ்பீடு போடுற மாதிரி. அப்போது 3ஆம் இடத்து சனி பவர்ஃபுல், அதிகமான, ஏன்னா உபஜயஸ்தானம், முயற்சி ஸ்தானம், அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்னும் ஃபோர்ஸை கொடுக்கும்போது நிச்சயமாக சனி பகவானை பொறுத்துக்கு 3, 6, 11 இந்த ஸ்தானங்களில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய, அதாவது அந்த இடங்களில் இருக்கக்கூடிய சனி பகவான் நன்மைகளை செய்வார். இது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு மறுக்க முடியாத உண்மை. அப்போது 3ஆம் இடத்துல குருவோட வீட்டில் சனி சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் வக்ரகதி அடையும் போது இப்போது உங்களுடைய முயற்சிகள் இன்னும் வேகம் எடுக்கும். அந்த முயற்சிகளை நீங்கள் அடைவீங்கன்னா என்ன, கஷ்டப்படுறது எல்லோரும் கஷ்டப்படலாங்க. ஆனால் அந்த கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைக்கணும், அதுதான் முக்கியம். ஆனால் உங்களுக்கு இது வரைக்குமே பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கல. உழைப்பால் நீங்கள் உயர்வான நிலைக்கு வந்திருந்தாலும் அது சறுக்கல் ஏற்பட்டு கீழ்நிலையில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை, உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு இருக்கிற நிம்மதி உங்களுக்கு கிடையாதுங்கிற மாதிரி, ஒரு முதலாளியாக இருந்தாலும் ஒரு உழைப்பாளியாக இருந்தாலும் கண்டிப்பாக வேலை இழப்புகளும் மன கஷ்டங்களும், அடுத்தவங்கள் செய்த தவறுகளுக்கு நீங்கள் கெட்ட பெயர்களையும் அவமானங்களையும் கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்க. ஒரு அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பங்கம் ஏற்பட்டிருக்கும். அப்படி அதில் தப்பிச்சிருக்கிறீங்கன்னா உங்களுடைய முழுமையான திறமையினால், சரிங்களா, ஏற்கனவே எடுத்த நல்ல பேர்னால தப்பிச்சிருந்தாலும் மனசுக்கு திருப்தி இல்லாமல் தான் வேலை செஞ்சிட்ருப்பீங்க. அதே மாதிரி ஒரு அரசியல் இருந்தாலும் உங்களுக்கு அரசியல் ரீதியில் நீங்கள் மற்றவங்கள தான் நீங்கள் வச்சு மேலே உட்கார வச்சு ஒரு அழகு பார்த்துருப்பீங்களே தவிர, ஆனால் அந்த அழகு பார்க்கக்கூடிய நிலையில் நீங்கள் இல்லை. அப்படின்னா உங்களுக்கு அந்த பதவி பட்டங்கள் கிடைக்கல. அதை மற்றவங்க தட்டி பறிச்ச மாதிரியும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை அடுத்தவங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையிலையும் உண்டாயிருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் குடும்ப சிக்கல்களும் சில பிரச்சனைகளும் அதை சரிப்படுத்துகிறதே உங்களுடைய வேலையாக இருந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக திருமண தடைகள், எத்தனையோ கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிடுறோம், எல்லாம் வணங்குறோம், ஆனால் நமக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது, தள்ளி தள்ளி போகும். வீடு கட்டலாம்னா கட்டி முடிக்க முடியல, பாதியில் நின்று போச்சு. இடம் வாங்கலாம்னா கிரையம் பண்ண முடியல, அதுக்கு கட்டின பணம் திரும்பி வர மாட்டேங்குது. இன்றைக்கி நம்மளை பார்த்து அடுத்தவன் ஆரம்பித்ததை எல்லாம் முடிச்சுட்டானுங்க. ஆனால் நாம் ஆரம்பித்தவங்க அன்னையிலேருந்து பாதியிலேயே நின்றுட்டு கிடக்குது, பார்க்குறதுக்கு சங்கடமாக இருக்குது. ஆனால் இருந்த பணமும் செலவாகி போச்சு, வேலையும் முடிக்க முடியல. இப்படி எல்லா விதத்துலேயும் பிஸ்னஸ்லேருந்து சூழ்நிலேருந்து எல்லாமே மகர ராசிக்காரருக்கு இதுதான் அனுபவிச்சுட்ருக்கிறீங்க. அதெல்லாம் மாற்றம் வந்தாச்சு. 138 நாள் மார்ச் மாதம், மன்னிக்கணும், அதாவது இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக இந்த 4 மாதம் 14 நாள் இந்த காலகட்டம் உங்களுடைய 138 நாட்களும் நிச்சயமாக உங்களுக்கு வளர்ச்சியான காலமாக இருக்கும். அதனால் காற்றடிக்கும் போது தூத்திக்கணும், சந்தர்ப்பம் வரும்போது பயன்படுத்திக்கணும். நல்ல நேரம் வரும்போது தான் நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய முயற்சியும் சாதகமாக இருக்கும். அதனால் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க, அற்புதமான வளர்ச்சி இருக்கும், சரிங்களா. அதே நேரத்தில் இது கோச்சார அடிப்படையில் நான் சொன்ன பலன்களாக இருப்பதனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா அதில் தான் உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்குதுங்கிறது முழுமையான உங்களுடைய கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நேரம் இருக்குதாங்கிறது நம்ம நிர்ணயம் பண்ண முடியும்.
அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகம் நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகள் எடுங்க. வளர்ச்சி அமோகமாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.